ப்ரோ நான் ஆல்ரெடி மூன்றாப் Q 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். மூன்றாப் மே வாங்கலாம்னு பார்த்தா டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஐஎம் ஒரு நல்ல கிளாரிட்டியோட வேணும். ரா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனா பேஸ் பூஸ்டட் வேணாம். 5K to 6K அவரோட பட்ஜெட்ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல நான் DAC வித் ஐஎம் காம்போவோட சொல்றேன். கேசி Z12 Pro X வித் ஒரு DDI5 DAC 2K அரௌண்ட் வரும். ஏன்னா DDI5 DAC வந்து நான் ஸ்டில் ஒரு 1 இயருக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் DAC பிரைஸ் கம்மியா வாங்கலாம் அப்படி பிளான் பண்ணீங்கன்னா அப்போ கேசியோட AM01 DAC இதுவும் நான் 1 இயருக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 2 DAC ரொம்பவே எஃபிஷியன்சி நல்லாவே வந்து இருக்கும். பவரும் இருக்கும். எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுமே நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் வித் அது கூட கேசி Z12 Pro X உங்களுக்கு மேட்ச் ஆகும். ரொம்ப பேஸ் சென்ட்ரிக்கா பேஸ் பூஸ்டடா இருக்காது. கிளாரிட்டி நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம நீங்க என்ன இடத்துல இருந்து சாங் கேட்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. நல்ல ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆப்பிள் மியூசிக் இல்ல எஃப்ளாக் சாங் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி மூன்றாப் மே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அது எனக்குமே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா மூன்றாப் மே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்.